ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. பிரெட்டை வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இதை நான் கேட்டுகிட்டே இருந்தேன், செய்கிறதுக்கான டைம் கிடைக்கல. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தேவையான பொருள் நெய், வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய், மாதத்துக்காக ஒரு ப்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணது போக இருந்த ப்ரெட்டு. அது ஒரு 4 ப்ரெட் எடுத்து இப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பின்னாடியே பார்க்கலாம். அல்வா செய்கிற மாதிரியே தான், புதுசாக ஒன்றும் இல்லை, பட் ப்ரெட்டை வச்சு பண்ண போகிறோம், அவ்வளோதான். பண்ணிக்கிறோம். நெய்யை சூடு பண்ணிவிட்டு இந்த பொடி பண்ணி வச்ச ப்ரெட்டை உள்ளே போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை, நல்லா அந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ப்ரெட்டு நல்லா உங்களுக்கு அந்த கிறிஸ்பியான ஒரு பதத்துக்கு வந்துடும். இது பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, லோ ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக இருக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக இது மல்டி ப்ராசஸ்ஸு. இது தனித்தனியாக தான் பண்ணணும். இதை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு வெல்லம் தனியாக கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே அதை வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே அதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் நான் அதை பண்ணலை. ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்து வச்சிடலான்ட்டு இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி பண்ணிடுறேன். அவ்வளோ ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சிடணும். எடுத்து கொஞ்சம் ஆற வைக்கலாம், அல்லது நம்ம அந்த சக்கரை பாகு காய்ச்சற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு முந்திரி, திராட்சை இதெல்லாமே போடலாம். பட் நான் எதுவும் ட்ரை பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஃபெயிலியருங்கிறதே இல்லை. பட் ஓகே, பார்ப்போம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வெள்ளத்தை வெளியே போட்டு, ஏன்னா நம்ம பண்ண போகிறது அல்வா தானே, ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் இதாகாது அப்படிங்கிறத வெள்ளத்தை இதுலேயே போட்டுட்டேன். வெளியே போட்டு டீப்பாக சரி இதுலேயே கரைஞ்சிரும். ஆக்சுவலாக அந்த சர்க்கரை கரையணும், அதுதான் அந்த அல்வாவோட பதமே. அவ்வளோதான். நான் இப்போ இது இப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரப் பண்ணிட்டு காட்டுறேன். எப்படி வருதுன்னு போது ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். இன்னொன்று ஃபைனலாக நம்ம எண்டிங் வர ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஒட்டி பிடிக்காமல் போகும் இல்லையா. அது எப்போவுமே அல்வாக்குன்னே உண்டான ஸ்டைல் இல்லையா. இது வந்து ஆக்சுவலாக இந்த வெள்ளத்தை தனியாக கரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஆக்சுவலாக ப்ரெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட இது கோதுமை அல்வா தான். இப்போ நான் எடுத்தது வீட் ப்ரெட் தான். கோதுமை அல்வா மாதிரி தான் வரும். பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து வர டைமில். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நெய் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். நெய் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா நெய் ஆட் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஒரு பவுலில், கண்டெய்னரில் இந்த மாதிரி எடுத்து வச்சு கூட இது பண்ணலாம். இன்னும் ஒரு 2 days தான் தாங்கும். இந்த ப்ரெட் அல்வா பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள். அதனால் கொஞ்சமாக செஞ்சு பார்த்தீங்க. இது ஒரு 4 ப்ரெட் தான் போட்டேன். 4 ப்ரெட்டே ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. மீன் கரெக்டான ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் பெட்டராக தான் இருக்கும். நானே இதே ஃபஸ்ட் டைம், பட் பெட்டராக வந்துருச்சு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நீ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஒரு உண்மையான ஒரிஜினல் டேஸ்ட் என்னங்கிறது. ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆற வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, டைம் இல்லை. ஸோ டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க, உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. சர்க்கரை யூஸ் பண்ணால் இந்த ஃபீல் வராதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திருநெல்வேலி அல்வாலையெல்லாம் வெல்லம் தான் போடுவாங்க போல. ஸ்வீட் பிரியர்களுக்கு அருமையான ஸ்நாக்ஸ், அருமையான ஸ்வீட்டு. டக்குன்னு முடிக்கலாம். ஒரு 20 minutes இருந்தால் போதும். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் சொல்லுவீங்க. இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்துட்டீங்க. கண்டிப்பாக எல்லாருமே யூடியூப் பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், பட் அதை பண்ண மாட்டோம். இதெல்லாம் பண்ணாமா அப்படின்னு தான் யோசிப்போம். பட் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வாழ்க்கை